ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி இட்லி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா ரெண்டும் சேர்த்து வணக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை. ஒரு 2 to 3 minutes லைட்டாக வணங்கினா போதும். ஏன்னா ரொம்ப வணங்குச்சுன்னா அந்த கேப்சிகமோட அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். லைட்டாக வணக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இதே ஆயிலில் அப்படியே நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஸ்பைசஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை 1 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரே பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். பெரிய வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் வணங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வேகணும். வெந்துருச்சு. இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இன்னொரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நல்லா வணங்கிடுவோம். எண்ணெயிலே ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலாவை வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். என்ன அப்படின்னா தேங்காய், 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக முந்திரி, ஒரு 7-8 முந்திரி அது போட்டு நல்லா அரைச்சி நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பேஸ்ட் நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லா இப்போ வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மசாலா ஆட் பண்ணி அது கொதிக்கிறதுக்கு வந்து 10 minutes, மோர் தென் 50 minutes ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கணும். சைட் பை சைடு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்களா. இந்த டைமில் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டைமில் நம்ம வணக்கி வச்சுருக்க அந்த கேப்சிகமும் வெங்காயமும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த கேப்சிகம் போட்டு ரொம்ப நேரம் வணங்கணுங்கிறதுல லைட்டாக ஒரு 2 to 3 minutes வணங்கினா போதும். ரொம்ப வணங்குச்சு அப்படின்னா இந்த கேப்சிகமோட அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். லைட்டாக வணக்கி விட்டால் போதும். ரொம்ப கிளறவும் வேணாம். ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 ஸ்கூப் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் நெய் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பட்டர் மெல்ட் ஆகி நல்லா அப்படியே ரெட் கலரில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி கிரேவியை இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கே, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவியும் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வேறு லெவல் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிளைமேட்டில் எப்போ பாரு சப்பாத்திக்கு வந்து சட்னி, குருமா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கேப்சிகம் கிரேவி வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.